ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். கோடை காலம் நெருங்கிருச்சு. இப்பவே வெயில் பார்த்தீங்கன்னா சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலம் வந்தாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் ஏசி, ஃபேனு அப்புறம் அத விட அதிகமா பயம்புத்துற கரண்ட் பில்லு. இது போக ஏசி பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனால ஏற்படுற மின் தட்டுப்பாடு மற்றும் அடிக்கடி நடக்கும் மின்வெட்டு வேற நம்மளை வாட்டி வதைக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காண தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியான சூப்பரான ஒரு கைட்லைன்ஸ் சீக்கிரமாகவே வெளியிட போகிறாங்களாம். இனி ஏசியே தேவையில்ல, வீட்டை எப்படி இயற்கையாகவே சில்லுன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். வாங்க இந்த கைட்லைன்ஸ்லாம் என்னென்ன இருக்க போது முழுசாக பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். கடந்த சில வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் கட்டிய வீடுகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி கட்டப்பட்டதுனால இயற்கையாகவே உள்ளே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கான்கிரீட் பெட்டிகள் மாதிரி நவீன முறைகளில் வீடுகள் கட்டுறதுனால அந்த இயற்கையான குளிர்ச்சியை நம்ம முழுசாக இழந்து விட்டோம் சொல்லலாம். இதனாலேயே கோடையில் வெக்கையை தாங்க முடியாமல் ஏசி ஃபேனுன்ட்டு எலக்ட்ரிக் சாதனை நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மின்சார பயன்பாட்டை பல மடங்கு அதிகரிக்கும். மின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விதமாக வீடு கட்டும் நடைமுறைகளில் புதிய கைட்லைன்ஸ் கொண்டு வர தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கமே ஏசி பயன்பாடு குறைப்பது, மின்சாரத்தை சேமிப்பது, வெப்ப அழுத்தத்தை குறைப்பது தான் சொல்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்கை குளிர்ச்சி. எந்த ஒரு குளிர்ச்சியை வழங்கும் மின் சாதனங்கள் இல்லாமலே கட்டடத்தின் வடிவமைப்பை அதாவது ஆர்கிடெக்சர் மாற்றுவதன் மூலமாகவே வீட்டை குளிர்ச்சியாக்க முடியும்னு சொல்கிறாங்க. பழைய ஃபார்முலா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தாழ்வாரம், வராண்டா, நடுமுற்றம் அதாவது கோர்ட்டியார்டு, அப்புறம் உயரமான கூரை சீலிங், இந்த அமைப்பின் அடிப்படையாக கொண்டு இயற்கையான குளிர்வித்தல் முறை பரிந்துரைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அறிவியலும் பாரம்பரியமும் வெறும் பழைய முறை மட்டும் கிடையாது, தற்போதைய நவீன அறிவியலையும் பயன்படுத்தி பண்டைய வழிமுறைகளை கட்டட விதிகளை புகுத்திட அரசு பார்த்தீங்கன்னா முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காற்றோட அமைப்பு, கிராஸ் வென்டிலேஷன், வீடு மற்றும் கட்டடங்களில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஜன்னல் கதவுகள் அமைத்தா இயற்கையாகவே காற்று வரும், வீட்டுக்குள்ளே இந்த வெப்பத்தை தணிக்க இந்த கிராஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு இது விஷயமா விளக்கி கூறப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டின் திசை, டைரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ், ஒரு கட்டடத்தில் உள்ளே வரும் வெயில் அளவை குறைக்க எந்த திசையில் வீட்டை வடிவமைத்து கட்ட வேண்டும் என்பது பற்றியும் தெளிவாக கைட்லைன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதலாவதாக வீட்டுக்குள்ளே இயற்கையாகவே குளிர்ச்சி இருந்தால் நம் உடல்நலம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். ஏசி காற்றால் ஏற்படக்கூடிய அலர்ஜி பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது சொல்கிறாங்க. இரண்டாவது, ஏசி பயன்பாடு குறையும் போது கார்பன் எமிஷன் பெருமளவு குறையும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மூன்றாவது, இந்த பண்டைய முறைப்படி வீடு கட்டினா ஏழை மற்றும் நடுத்தர மக்கள்லாம் ஏசி இல்லாமல் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே மாதம் வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மின்சார கட்டணம் கணிசமாக குறையும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பயன்படுத்துகிற கான்கிரீட் சுவர்கள் பார்த்திங்கன்னா பகல் முழுக்க வெப்பத்தை உறிஞ்சி வச்சுட்டு நைட் நேரத்தில் வீட்டை ஓவன் மாதிரி சூடாக்கும். இதுக்கு மாற்றாக மெட்ராஸ் டெரஸ் எனப்படக்கூடிய பழைய காலத்து கூரை முறைகள், ஆத்தங்குடி டைல்ஸு, சுட்டமண் ஓடுகள், வீட்டை சுற்றி நிழல் தரும் மரங்களை வளர்ப்பது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே வீட்டின் வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா 5 முதல் 8 டிகிரி வரைக்கும் நம்மளால் குறைக்க முடியும் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி, இந்த விதிகள் எல்லாரும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கட்டட விதிகளில் கொண்டு வரப்படும் இந்த புது கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பின்பற்ற வேண்டியது கட்டாயம் கிடையாது. இதை கட்டாயமாகினா கண்டிப்பாக அது மக்கள் மேலே ஒரு திணிப்பை ஏற்படுத்தும், அதிகாரிகள் தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக அடுத்த 10 ஆண்டுக்குள்ளே இந்த புது கைட்லைன்ஸின் நன்மைகளை புரிந்து கொண்டு பொதுமக்கள் தாங்களாகவே தன்னார்வத்துடன் இதை மேற்கொள்ள அரசு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். இதற்கான புது கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாத்து நம்ம பாக்கெட்டையும் காப்பாற்ற இந்த அருமையான திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடு கட்ட பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவும் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.